ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நல்ல ஒரு யம்மியான டீ கடை ஸ்நாக் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கேக். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஒரு இடத்துலையும் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆட்டுக்கால் கேக்கு, அப்புறமா கஜடா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல சர்க்கரையை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 125 கிராம் இருக்குது. இப்போ இதை சேர்த்துடலாம். நான் மெஷரிங் கப்பில் எல்லாத்துக்கிட்டையும் ஸ்கேல் இருக்காது. ஸோ மெஷரிங் கப்பில் நீங்கள் 1/2 கப் சேர்த்திங்கன்னா போதும். நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே மெஷரிங் கப்பில் எடுத்தது தான். ஸோ கிராம்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சேர்த்து நான் கிராம்ஸ்லேயும் சொல்கிறேன். 125 கிராம், அதாவது 1/2 கப் சர்க்கரை. அதோடவே நல்ல வாசனைக்காக ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரையை அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததான் நம்ம இதில் ஒரு முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை சேர்த்து இதோடவே அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஏதோ முட்டையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம மாவெல்லாம் கலந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல், 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவுக்கு பொதுவாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து பண்ணலாம். பட் மைதா மாவு தான் எக்ஸாக்டாக உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அதை சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 180 கிராம் இருக்குது. மெஷரிங் கப்பில் 1 கப் மைதா மாவு. அடுத்ததான் இதோட 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்தா தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதோட 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் பாருங்கள், சின்ன பீஸ் நான் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதை சேர்த்துடலாம். பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் மட்டும் ஆப்ப சோடா எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா. அதை சேர்த்துடலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு. அப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, இந்த முட்டை கலவை, இதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரை ஆயிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இதில் தண்ணி அப்படி இல்லைன்னா பால் கூட நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம். பால் சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ருசியாகவே இருக்கும். ஸோ பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஸோ இதுவே சரியாக இருக்குது, போதும். நீங்கள் மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. ஒரு வேளை பெரிய முட்டையாக யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி தேவையே படாமல் கூட இருக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இருக்கட்டும், பரவாயில்ல. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. ஆயிலை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இப்போது இந்த உருண்டையை ஒரு அளவாக பிடிச்சிக்கலாம். இதில் நான் எந்த கிராக்கும் போடலை. தானாகவே கிராக் விலகும் இந்த வெட்டு கேக்கில். ஸோ இது ஓரளவுக்கு இப்படி பிடிச்சிட்டு நம்ம ஆயிலில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா வெளியே பார்த்தா டக்குன்னு கரிஞ்சிடுற மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. ஸோ நல்லா வெளியே ப்ரௌன் ஆகி உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வர்ற வரைக்கும் இதை நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும்.
இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி அதே மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். தானாகவே நல்லா கிராக் விழுந்து நம்மளோட முட்டைக்கோஸ் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ எடுத்து நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் மற்றதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். கேக் வந்து நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. இனிப்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதே அளவுகளோடு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க கண்டிப்பாக இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா முட்டை சேர்த்து பண்ணும்போது தான் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மேலே வந்து லைட்டாக உங்களுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிருக்குன்னு நினைக்க வேண்டாம். அந்தளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா மட்டும்தான் உள்ளே வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்மில் அழுத்தி விட்டுருங்க. உள்ளே நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.